எதையாவது சொல்லி வம்புல மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் ட்ரம்ப் அவர்களுடைய பயணம் இருக்குமா? இந்த கேள்விதான் இன்று ஊடகங்கள் மத்தியிலே மிக பிரதானமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் ஒரு நிகழ்வில் செய்தியாளர்களை சந்திக்கின்றார் ட்ரம்ப். அந்த செய்தியாளர்களை சந்தித்து ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்த சில கருத்துகள், மிகப்பெரிய ஒரு பொய்யை அவர் நடந்ததாக சொல்லியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி ட்ரம்ப் அவர்கள் என்ன பொய்யை சொன்னார், ஊடகங்கள் அதை மையப்படுத்தி என்ன செய்திகளை சொல்கிறது, ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உண்மையிலே ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டதா, போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, ஈரான் இதற்கு எந்த விதமான எதிர்வினை ஆற்றியிருக்கிறது, இவைகளெல்லாம் இன்று உலக அரசியல் களத்திலே மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற அந்த நிமிடத்தில் இருந்தே பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவை மையப்படுத்தி வந்து கொண்டே இருந்தன. திடீரென்று ஏதாவது ஒரு வரி விதிப்பை அவர் அறிவிப்பார். 100% வரி விதிப்பு, 50% வரி விதிப்பு, திடீரென்று 200% வரி விதிப்பு என்கின்ற ஒரு வார்த்தைகள் எல்லாம் அவர் எடுத்து வைத்து சில நாடுகள் மீது 50% வரி விதிப்பு, 100% வரி விதிப்பு எல்லாமே அவரால் கொண்டு வரப்பட்டது. இது உலக அரசியல் களத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்த பொழுது, பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருந்த அயல்நாட்டை சார்ந்தவர்கள் அதிரக்கூடிய சில செயல்பாடுகளை அவர் எடுத்தார். அதாவது குறிப்பிட்ட வேலைகளின் நிமித்தம் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு விசா வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார். இதனால் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்துவிட்டு நாம் திரும்பி அமெரிக்காவிற்கு செல்ல முடியுமா என்கின்ற கவலையோடு பலர் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வருகின்ற அந்த வருகையை கூட தள்ளி போட்டுவிட்டு அமெரிக்காவிலே அவர்கள் இருந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறது. பலர் விசாவிற்காக தங்களுடைய விண்ணப்பத்தை அவர்கள் அனுப்பிவிட்டு அந்த விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதா என்கின்ற கேள்விகளோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி என்பதை விட பலருடைய நெஞ்சங்களில் பீதியை கிளப்பக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்றுதான் அவரை பார்க்க முடிகின்றது. தற்பொழுது ஈரான் மீது ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையும் சரி, சமாதான பேச்சுவார்த்தையும் சரி, அது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு களமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவிடம் போதிய அளவு ஆயுதம் இல்லை என்கின்ற காரணத்தினால் ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போரை அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது என்ற செய்தி வருகின்ற அதே வேளையில் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு வேறொரு கணக்கை அவர் எடுத்து வைக்கின்றார். அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்காக இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இப்பொழுது ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய விமர்சனத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஈரான் என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கிறது என்ற கேள்வி எழும்புகின்றன. ஈரானை பொறுத்த மட்டில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை 100% செயல்படுத்தினால் நாங்கள் அதற்கு அனுசரணையான களங்களை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், இல்லை என்றால் நாங்கள் எதிர்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் சமாதான பேச்சுவார்த்தையை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் தான் களம் அமைத்திருக்கிறார் என்கின்ற விடயம் இங்கு உறுதி செய்யப்படுகிறது. இப்பொழுது ஊடகங்களில் பேசப்படுகின்ற செய்தி என்ன? ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்றார். செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற செய்தியாகத்தான் அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்றார். அந்த கூட்டத்திலே அவர் பேசுகின்ற பொழுது, நீங்கள் காற்றாலை மின்சாரத்தை நம்பிக்கொண்டு இருந்தீர்கள், காற்றாலை மின்சாரம் காற்று இல்லாத காரணத்தினால் அது செயல்பட முடியாத ஒரு நிலையை அடைந்தது. அப்படி செயல்பட முடியாத ஒரு நிலையை அடைந்த பொழுது பல நாட்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையை அமெரிக்கா எடுத்தது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். எனவே காற்றாலை மின்சாரத்தை நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட்டார். இது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்காவில் எப்பொழுது காற்றாலை மின்சாரம் தடைபெற்றதினால் மின்சாரம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்ற கேள்வி எழும்பியது. அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பொய்யை அங்கு எடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் நாம் புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காற்றாலை மின்சாரத்தினால் எந்தவித
பிரயோஜனமும் இல்லை என்பதை எடுத்து வைப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் நடக்காத ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது நடந்துவிட்ட ஒரு சம்பவம் போல எடுத்து வைத்திருக்கிறார், திட்டமிட்டு அவர் பொய்யை சொல்லியிருக்கிறார் என்கின்ற விடயம் பேசுபடு பொருளாக மாறுகின்றன. ஊடகங்கள் இந்த செய்தியை முதன்மைப்படுத்தி பேச ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய பல ஊடகங்கள் இந்த செய்திக்கு முதன்மை கொடுத்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் மின்சார உற்பத்தி என்பது காற்றாலையை மட்டும் நம்பி மின்சார உற்பத்தி இல்லை. நிலக்கரி மற்றும் உற்பத்திக்கான களங்கள் வேறு பல இருக்கின்றன. நீர் வழியாக மின்சாரம் தயாரிப்பது, நிலக்கரி வழியாக மின்சாரம் தயாரிப்பது, அதுபோல பேட்டரிகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பது என பல வழிகளில் மின்சாரம் தயாரிப்பதற்கான களத்தை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அமெரிக்கா காற்றாலை மின்சாரத்தை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது என்றால் அது எவ்வளவு இட்டுக்கட்டிய பொய் என்கின்ற ஒரு கருத்து வலுவடைகின்றன. அதுபோல ட்ரம்ப் அவர்கள் காற்றாலைக்கு எதிரான மனநிலை கொண்டவர். காற்றாலையை மக்கள் பயன்படுத்தக்கூடாது, காற்றாலையின் மூலம் பெறப்படுகின்ற மின்சாரத்தை மக்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர் திட்டமிட்டு எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொய்கள் ஒரு அதிபர் வைக்கக்கூடிய கருத்துகளா என்கின்ற கேள்விகளை எழுப்புகின்றன. ட்ரம்ப் அவர்கள் பேசக்கூடிய எந்த வார்த்தையிலும் உண்மை இல்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த காற்றாலை மின்சாரத்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அமைந்திருக்கிறது என்று பிரபலமான அமெரிக்காவின் ஊடகங்கள் ட்ரம்ப் அவரை கழுவி கழுவி ஊற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் அறிய முடிகின்றது. ட்ரம்ப் அவர்கள் அப்படித்தான் ஈரான் போர் விடயத்திலும் பொய்யான தகவல்களை அவர் பரப்பிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஹர்மோஸ் நீரிணையை பொறுத்தமட்டில் அமெரிக்கா உடனடியாக கைப்பற்றிவிடும் என்கின்ற ஒரு கருத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்தார். ஆனால் இன்று வரை ஹர்மோஸ் நீரிணையை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றன. ஹர்மோஸ் நீரிணையில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு கூட அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நாளும் ஈரானை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் அமெரிக்கா வெற்றியை பெற்றுவிட்டது போன்ற ஒரு பிம்பத்தை எடுத்து வைக்கிறது. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை என்பதுதான் பெரும்பாலானவர்கள் பதிவு செய்யக்கூடிய பதிவுகளாக இருக்கின்றன. அமெரிக்கா எப்பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய கையில் வந்து மாட்டியதோ அப்பொழுதிலிருந்து கதைகளை விட்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை தான் அமெரிக்கா எடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்து வைக்கக்கூடிய களமாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.